நீங்க சொன்ன எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஊழியக்காரங்க பறித்து போறாங்க. ஆனா அவங்க இருந்தாங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை வளர்ப்பாங்க. பிசாசுடைய ராஜ்யம் குறுகி போகும். பிசாசுடைய ராஜ்யம் பாருங்க, குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அந்த பிசாசுடைய ராஜ்யத்தை அண்டர் பண்றாங்க, நாசம் பண்றாங்க. இவங்களால நிறைய ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க, நிறைய பேர் வாழ்வடைகிறாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் செத்துட்ட பேரு அது என்ன ஆயிடுதுன்னா அந்த ராஜ்யம் அவங்க வளர்த்த தேவனுடைய ராஜ்யத்தை வளர்த்தது அப்படின்னு நின்றுது. ஆனா அதே ஊழியக்காரங்க சாவாம இருந்தாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்படி வளருது? ஹலோ, அப்போ தேவன் அக்கிரமத்தினாலதான் ஆயுசு நாட்களை கம்மி பண்ணாங்க. ஆனா அவருடைய நோக்கம் நல்லா வாழணும், நீடி ஆயுளா இருக்கணும், சாவாம இருக்கணும் தான் அவருடைய சித்தனை. பேதுரு பிரசனம் பண்றான், ஜீவாதிபதியை போல செஞ்சவங்க. ஜீவாதிபதி யாரு? இயேசு. பாருங்க, இந்த பாகுபலி படம் அப்படியே டிட்டோவா சில கதைகளை பைபிள்ல இருந்து எடுத்துதான் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சில ரத்தம் இந்த தூது அதெல்லாம் அப்படியே பேசலாம், காப்பி பண்ணும், எல்லாமே காப்பி தான். நீங்க நேச்சுரலா எடுத்து தயார் பண்ணுது. அதுல கட்டப்பா என்ன பண்ணுவோம்னா, அந்த ஹீரோ என்ன பண்ணுவோம், பாகுபலியை பின்னாடி இந்த முதுகுல ஊற்றி சாவச்சிடும். அந்த உயிர் போற சமயத்துல நல்லா இருக்கு. உயிர் போற சமயத்துல அவன் என்ன பண்ணுவான்னா, ஏன் என்ன குத்துனன்றத விளக்கத்தை சத்தியராஜ் சொல்லும்போது என்ன பண்ணுவான்னா, உயிர் போயினா இருக்கும். உயிர் போத இயேசு எப்படி சிலுவையில உயிரை விட்டாருன்றத அந்த படத்தை பாருங்க, நான் பாருங்க. செல்வியான ஒரு சீன். என்ன பண்ணுவான், ஒரு சேர் மாதிரி ஒரு கல்லு சேர் மாதிரி பாரு போய் தட்டு கடுமா இப்ப அந்த பாலில உட்காரும். அந்த பாலில உட்காந்து அவன் கத்தி ஒரு சுத்தி கீழே குத்தி ஜெய் மகிழ்மதி அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனை விடுவான். சான்ஸே இல்லை. இயேசு சிலுவையில் அப்படிதான் ஜீவனை விட்டார். ஜீவாதி, பிதாவே என் ஆவியை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற அப்படின்னு சொல்லி விட்டார். எப்படி விட்டுருப்பாருன்னா, அந்த சீனை பார்த்தாதான் எனக்கு அந்த சீன் தெரியுது. ஜீவாதிபதி அவர் ஜீவனை யாரும் எடுக்க முடியாது, யான் ஜீவனை எடுக்க முடியாது. நான் என்ன அறிக்கை பண்றேனோ, நான் என்ன முடிவு எடுக்கணும் என் வாழ்க்கைக்கு நான் என்ன தேர்ந்தெடுக்கிறேனோ அதுதான் என் வாழ்க்கையில. அது தேவனுடைய சித்தத்தின்படி இருந்தா சூப்பர். சூப்பர். ஆண்டுடைய சித்தத்தை நான் பார்த்துட்டேன். அவர் ஜீவாதிபதி, அவர் ஜீவனை எடுத்து கொடுத்தார் வாழ்க்கை வயசுல. நம்ம என்றென்றைக்கும் சாவாமல் அவர் வார்த்தையை சொல்லிட்டார, உயிரோட இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மதியாமல் இருப்பான்னு சொல்லிடுறாருல, அதை நம்பே மத்ததுன்னா நீ எவ்வளவு பெரிய பாக்கார